உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024 ஆண்டு ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் நம்ம விரிவாகவும் பார்க்க போகிறோம். அதனோடு சேர்ந்து நட்சத்திர பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேசராசியில். அடுத்து 2ஆம் இடமான ரிஷபராசியில் காலபுருஷனின் 2ஆம் இடமான ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான், பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் அப்படிங்கிற 4 கிரகங்கள் அமர்ந்த நிலை. அப்போ காலபுருஷனின் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்த நிலை. அடுத்து காலபுருஷனின் 6ஆம் இடமான கன்னி ராசியில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா காலபுருஷனின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. அவரோட இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரனும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இத்தகைய அமைப்போட பார்த்தீங்கன்னாக்க 3 கிரக பயிற்சிகளும் இருக்குது. அது என்ன மாதிரி கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான், அதே நேரத்தில் சுக்கிர பகவான், அதே நேரத்தில் சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பயிற்சி நடக்குது. எப்படி பயிற்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் தேதி புதன் பகவானும், அடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு புதன் பகவானும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க யார் மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவானும் மாறுறாங்க. இதுக்கு இடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் மாறுறார். சுக்கிரன் 12ஆம் தேதி மாறுறார். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மாறுறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் 15ஆம் தேதி மாறுறார். ஸோ இந்த கிரக பயிற்சி மாற்றத்தாலும் எவ்விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இருக்கின்ற கிரக அமைப்புகளையும் கிரக பயிற்சி, இந்த 3 கிரகங்களின் பயிற்சியாலும் என்ன விதமான பலன்கள் யாராருக்கு எந்தெந்த ராசிக்கு சாதகமாக பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல் முறையாக பார்க்குறவங்க அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை அதாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு நிறைய ஜாதகங்களை நம்ம வீடியோ மூலமாக நிறைய ஜாதகங்களை அனுப்பி பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் உங்களோட அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா லக்கண அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக சொல்லி வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இதோட மட்டும் இல்லைங்க, இப்போ கமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வீடியோக்களுக்கு பல்வேறு விதமான கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது அனைத்துமே ஒவ்வொரு மாதத்திற்கும் உண்டான ராசிக்கு உண்டான புது பலனாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ புது பலனாக பார்க்கணும். ஒவ்வொரு ராசியிலையும் பல்வேறு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் உண்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தை பார்க்கறது அப்படிங்கிறதும், தசாபுத்தி அமைப்புகள் வலிமையாக இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு, இந்த கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி 100% உங்களுக்கு தெளிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கோச்சார பலன் ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் ஜீவசாதக ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு இல்லை, அதாவது பாதக அதிபதியோட தசாபுத்தி நடக்குது
அல்லது சாதகமான தசாபுத்தி இல்லை அப்படின்னா இந்த கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு செயல்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்விதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, என்ன நிகழ்வு இருக்குது, என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு ஜீவசாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல் இந்த கோச்சார பலனை எடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100% இந்த பலன்கள் உங்களுக்கு மாறுபடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம கோச்சார பொது பலனாக இப்போ பார்த்துருவோம். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். வாங்க, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கிறார். ஒரு ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் தன்னோட ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்குது அப்படின்னா 100% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் ரிஷபராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே குரு பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குரு பகவானை பொறுத்த வகையில் பார்த்தோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்காரகன், அப்போ நல்ல வருமானத்தை தரக்கூடியவர், சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடியவர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு காரகராக இருக்கக்கூடியவர், குழந்தைகளோட தன்மைகள் உடையவர். அதே போல் இப்படிப்பட்டவர் உங்களோட கிரகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியிலேருந்து 2ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து 3 குடைய 4 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்தை தருது அப்படின்னு கேட்டிங்கனாக்க சுக்கிரனை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களோட எண்ணம் சொல் செயல் அனைத்தும் உங்களோட வீடு வண்டி வாகன வசதிகளை அதிகரித்துக்க வேண்டிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களோட சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும், செயலில் ஒரு திடம் இருக்கும், ஆமாம் தன்னம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த மாதம் உங்களுக்கு தொடங்குது. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னே சொல்லணும். ஆனால் கடந்த காலங்களில் நடக்காத விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு சூரியன் இணைவு பெற்று சிவராஜ யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த யோக அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்தில் நமக்கு நடக்காத விஷயங்கள், முயற்சி செஞ்சு எடுபடாத ஒரு விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எவ்விதமான பலன்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் அதிபதி ராசியிலேயே லக்னத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் என்ன ஓட்டத்திற்கு ஏற்றார் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம், கமிஷன் சார்ந்த வருமானங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பேச்சுவார்த்தையின் மூலமாக நல்ல புத்திசாலித்தனமாக திறமையான பேச்சாற்றலால் உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து 4 குடையவர் சூரியன் பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கிறதுனால அப்போ தடைப்பட்ட வீடு கட்டி பாதியில் நிற்கிறத வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட தாயோட உடல் நலம் சீராகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் சொத்து பத்துக்கள் அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே நேரத்தில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலே அமர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. அவரே உங்களுக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலேயே இருந்து 5ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்,
குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ குழந்கள் சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் உங்களோட பேச்சை கேட்பாங்க. அதே நேரத்தில் குழந்தைகளோட கல்வி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா இதுவரையும் படிக்காத குழந்தைகள் இனி கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பூர்வீக சொத்து பத்துக்கள் நிகழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், நீண்ட நாள் தொழில் வேலையில் ஒரு செஞ்சோம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரம் உங்களோட புத்திசாலித்தனத்தால் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே நேரத்தில் கன்சல்டிங் பண்ணுறவங்க, தகவல் தொடர்புத்துறை சார்ந்து இருக்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது அவங்களோட பேச்சாற்றலால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ 3 குடையவன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 2ஆம், அதாவது உங்களுக்கு வெளியிலிருந்து நல்ல ஆதரவு கிடைக்க போகுது. உங்களுக்கு பழக்கமில்லாத திடீர் பழக்க வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வெளியூர் ஒப்பந்தம், அதே நேரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அப்போ சனி பகவானால உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நேரடியாக சனி பார்த்தீங்கன்னா உங்களோட 4ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த கெடுபலன்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களோட சிவராஜ யோகத்தால் உங்களுக்கு நற்பலன்களாக மாறுது அப்படின்னே சொல்லணும். உங்களோட 6 குடையவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 6 குடையவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, உங்களை எதிரியாக நினைச்சவங்க, உங்களோட எதிரியாக பாவிச்சவங்க, ஆமாம் இந்த மாதிரி உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அதே நேரத்தில் உங்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருந்தது இல்லையா, மனசங்கடம், கடனால பார்த்தீங்கன்னா சிரமம், தொல்லைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவம், உங்கள் உடலுக்கு வயதுக்கேற்றாற் போல உங்கள் உடலில் இருந்து வந்த சிறு சிறு குறைபாடுகள், சங்கடங்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை பெற்று உடலை சீர் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 6 குடையவன் 8 மறைகிறதுனால அப்போ மறைந்தவன் மறைந்தாலே பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் தான் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ நமக்கு கெடுபலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகி நிற்கிது அப்படின்னே சொல்லணும். அடுத்து திருமணம், நீண்ட நாட்களாக திருமண தடை இருந்தது. ஏன்னா சனியோட பார்வை, அங்கே சனி பகவானோட பார்வையால் பார்த்தீங்கன்னா திருமண தடை ஏற்பட்டிருந்தது இல்லையா, அந்த தடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே நேரத்தில் குரு பகவான் தன்னோட பார்வையான குரு பார்த்தால் கூடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் குரு பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்களோட 7ஆம் இடமான கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ திருமணம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்தா, யாருக்கு தடைப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களோட ஜீவசாதகத்தில் இதுவரையும் நீண்ட நாளாக வரன் பார்த்தேன், வரன் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அப்போ சுபகாரியங்களை நீங்கள் நடத்த வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில், நீண்ட நாளாக தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் பணம் இல்லை, பணம் இருக்கிறவரோட சேர்ந்து ஒரு தொழிலை செய்யணும், எனக்கு தொழில் செய்ய தெரியும் ஆனால் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தொழில் பார்ட்னர் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான தொழில் பார்ட்னர் கிடைப்பாங்க. நல்ல தொழிலை அமைச்சு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் 8 குடையவர், ஒரு 8 குடையவர் பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர் அதிர்ஷ்டம், குடும்பத்தில் ஏற்கனவே உங்களுக்கு இருந்து வந்த சொத்து தகராறுகள், அதே நேரத்தில்
பார்த்தீங்கன்னாக்க பம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனிதனோட தொடர்பான மனிதனோட வழிகாட்டுதலால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகியிருக்குது. 9 குடையவர் சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ பாக்கியாதிபதி பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கிறார். அப்போ அப்பாவுடைய சொத்து 10, அப்பா மூலமான உதவிகள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்பா சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா குருவும் அங்கே பார்க்குறார். அப்போ உங்களோட ராசியிலேருந்து உங்களோட ராசியிலேருந்து 9ஆவது இடத்தை குரு பார்க்கறதுனால அப்போ என்ன நடக்கும்னா, அப்பா வகையில் பிரிஞ்சு போனவங்க அப்பா சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றும் சேருவீங்க. அப்பா வகையில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கெல்லாம் பூர்வீக அமைப்புகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ 9 குடையவரே 10ல் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த இடத்துல உங்களுக்கு செயல்படுது. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 9 குடையவர் 10ல் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக தொழில் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். உங்களோட நல்ல ஒரு தசாபுத்தி அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தி செய்யக்கூடிய அமைப்பும், உங்களுக்கு தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும், வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டம் கோச்சார பலன்களில் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், அவரோட சேர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் என்ன மாதிரி அமைப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான விஷயங்களை தான் ஏற்படுத்தி தராங்க. என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தி தராங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருக்கிறவங்க, வெளிநாடு தொடர்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறவங்களாம் அந்த காலகட்டத்தில் போய் செட்டில் ஆகிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் தொழில் பல மடங்கு லாபம் பெறும். தொழில் சார்ந்த விஷயங்கள் அது பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த தொழில்கள், உணவு சார்ந்த தொழில்கள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஜாப்பு, ஏற்றுமதி இறக்குமதி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட பேச்சின் மூலமாக வருமானம் தரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கமிஷன் தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான தொழில்களாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும். அப்போ ஒரு நல்ல விஷயம் 12 குடையவர் 12லே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் இது உங்களுக்கு. அப்போ வெளிநாடு போக வேண்டியது அப்படிங்கிறது ஒரு நல்ல வெளிநாடு போகணும். அதே போல் பார்த்தீங்கன்னா சகோதரர் ஒற்றுமை, சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தடைப்பட்ட வீடை நீங்கள் கட்டலாம், கட்டி பாதியில் இருக்க ஒரு வீட்டை கட்டலாம். அதே போல் வாகனங்கள் வாங்கலாம். குடும்பத்தில் தேவையான சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள் சார்ந்த குடும்பத்தில் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை, அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை, அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு குடும்பத்தில் பலப்படக்கூடிய ஒரு தன்மை, தரப்பனாருக்கு உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரோஹி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரோஹி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் போகலாம். அதே நேரத்தில் தொழில் மூலமாக இரட்டிக்கு லாபம் கிடைக்க போகுது. புது மனிதர்களோட சந்திப்புகள் உங்களுக்கு நிகழப்போகுது. புது ஒப்பந்தங்கள் செய்ய போகிறீங்க. அதே போல் சிறு பயணத்தால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர் வழிகாட்டுதல் அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்து மிருகசீடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வருது. அப்போ குடும்பத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் கூட்டு தொழில்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் விடுபட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போடுதோ நல்ல விஷயங்கள் அவை அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. வெளிநாடு போகலாம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லணும். நல்ல வலிமை பெற்றிருக்கு. மறைமுக தொழில்கள் செய்கிறவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய ஜியோ சாதகத்தில்
எப்படி இருக்குது, தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு துல்லியமான பலன் தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஜெயசாதகத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க கீழே டிஸ்பிளேயில் தரக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் கால் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்று போட்டு உங்களோட ஜெயசாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக ஏற்பட்டிருக்கு. முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையில் உங்களிடம் இருந்து விடை பெறுறது பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். வாழ்க வளமுடன்.